மக்களுக்கு எச்சரிக்கையூட்டும் ஒரு முக்கிய வானிலை அறிவிப்பு. இன்று அதிகாலை 1 மணிக்கு வெளியிடப்பட்டது. நேற்றைய தினம் பங்களா விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகியிருக்கிறது. இது எதிர்வரும் 24ஆம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும். இது 26ஆம் தேதி புயலாக, அதாவது மிதமான வலு கொண்ட புயலாக மாற்றமடையும். இது மேற்கு வடமேற்கு திசைகளில் நகரும் வாய்ப்புள்ளது. இது கரையை கடக்கும் இடம் தற்பொழுது வரை மிக சரியாக கணிக்க முடியவில்லை. எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு பின்னரே கணிக்கலாம். தற்போதைய நிலையின்படி இந்தியாவின் தமிழ்நாட்டின் புதுச்சேரி கடலூருக்கு அண்மித்தமாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் எதிர்வரும் 25ஆம் தேதி இரவு அல்லது 26ஆம் தேதி கிழக்கு கடற்பகுதிக்கு, அதாவது அம்பாறைக்கு அண்மித்து பின்னர் வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிதமான வலுவுள்ள புயலாக கருதப்பட்டாலும் அதிக மழைவீழ்ச்சியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் தீவிரமடையும். குறிப்பாக 25 முதல் 28ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான 48 மணி நேரத்தில் 350 மில்லிமீட்டருக்கும் இணையான, அதனை விட உயர்வான மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதி முதல் கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் காற்றின் வேகம் கடற்பகுதிகளில் 70 கிலோமீட்டரினை விட உயர்வாக இருக்கும். கரையோர பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் நிலப்பகுதிகளில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டரினை விட உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று முதல் வடக்கு, கிழக்கு, தெற்கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மிகவும் கொந்தளிப்பான நிலை காணப்படும். மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்த கடற்பகுதிகளில் பல நாட்களில் மீன்பிடியில் ஈடுபடுவோர் உடனடியாக கரை திரும்புவது அவசியம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சாதாரண சந்தர்ப்பங்களில் அதிக மழை கிடைத்தாலும் அது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் புயல் போன்ற அசாதாரண வானிலை நிலைமைகளில் கிடைக்கும் கனமழை வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரையோர பகுதிகளில் புயல் காற்று காரணமாக உயர்வான அலைகளின் விளைவால் நிலப்பகுதிகளுக்குள் கடல் நீர் உட்புக வாய்ப்பிருக்கிறது. புயலின் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்வாக இருப்பதால் நிலப்பகுதியில் கிடைக்கும் மழை நீர் வடிந்து கடலை சென்றடையாது. வேகமாக காற்றோடு கூடிய மழை என்பதால் மழையின் பாதிப்பு உயர்வாக இருக்கும். நிலம் ஏற்கனவே நிரம்பியுள்ளதால் மேலதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு 10 மில்லிமீட்டரும் நிலத்தின் மேலே தேங்கி நிற்கும். குறிப்பிட்ட காரணிகள் காரணமாக எதிர்வு கூறப்பட்டுள்ள புயலினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களே, இந்த புயல் தொடர்பான முன்னறிவிப்பினை சாதாரணமாக கருத வேண்டாம். இந்த விடயம் இதுவரைக்கும் சகல மாதிரிகளுக்கும் கிட்டத்தட்ட 19 மாதிரிகள் இந்த புயல் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடுமையாக மழைவீழ்ச்சியையும் வேகமான காற்றையும் அதீத கடற்கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் என்றே தெரியப்படுத்துகின்றன. ஆகவே ஒரு புயலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். ஒரு அனர்த்தத்துக்காக இம்மை தயார்படுத்தி அந்த அனர்த்தம் நிகழாது விட்டால் அதனால் எமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஆனால் நாம் தயாராக இல்லாமல் அனர்த்தம் ஒன்று நிகழ்ந்தால் அதன் பாதிப்புகள் மோசமானதாக இருக்கும். ஆகவே இம்மை தயார்படுத்திக் கொள்வோம். வடக்கு, கிழக்கு, தென் மாகாணங்களில் நிர்வாக அதிகாரிகள் இது தொடர்பாக மக்களை வெளிப்பூட்டுதல் அவசியம் என்றும் சொல்லப்படுகிறது. எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் அதிக உயரம் கொண்ட கடல் அலைகள் காரணமாக கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்வருகை தொடர்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் காலி மாவட்ட கரையோர மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கனமழை காரணமான வெள்ள அனர்த்தம் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்று இந்த விடயத்தை அனைத்து மக்களுக்கும் அறிவித்தல் வேண்டும். குறிப்பாக 26, 27ஆம் தேதிகளில் அதிக விழிப்போடு இருத்தல் அவசியம். மிக வேகமாக காற்றினால் பாதிக்கக்கூடிய மரங்கள், கட்டிடங்கள் என்பன போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துதல் அவசியம். ஆகவே இந்த விடயங்கள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.